ஹாய் ஆல். இன்னைக்கு இங்கிலீஷ் ப்ரோஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு எதை பார்க்க போறோம் அப்படின்னா ஐ கான் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். இந்த ப்ரோஸ் வந்து ரொம்பவே சிம்பிள் தான், ரொம்பவே ஷார்ட்டான ஒரு கான்செப்ட் தான். என்னன்னா ரஸ்கின் பாண்ட் ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ்க்கு அப்புறமா 25 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களோட கிராண்ட்மா வீட்டுக்கு போவாங்க. ஏன்னா அவங்க கிராண்ட்மா இறந்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டை அவங்க சேல் பண்ணிட்டு அவங்க வேற பக்கம் போயிருப்பாங்க. ஸோ 25 இயர்ஸ்க்கு அப்புறமா திருப்பி அந்த ஊருக்கு வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீட்ல இருந்து ஒரு சின்ன பொண்ணு லைக் 12 இல்லைன்னா 13 இயர்ஸ் அந்த மாதிரி ஏஜ் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து நீங்க யாரு, வீடு வாங்க வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு ஆத்தர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீ இந்த வீட்டில் இருக்கியான்னு கேட்கும்போது, ஆமா எங்க அப்பாவோட வீடு தான் இது, எங்க அப்பா ஒரு கர்னல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆஹ் அதுக்கப்புறமா சரி நீங்க வாங்குறீங்களான்னு மறுபடியும் அந்த பொண்ணு கேட்கும். இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் ஏன் இதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இந்த வீட்ல எங்க கிராண்ட்மா இருந்தாங்க, அதுக்கப்புறம் நாங்க வித்துட்டு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஓகே நீங்க உள்ள வரீங்களா, வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லும். ஆத்தர் சொல்லுவாங்க, உங்க பேரண்ட்ஸ் எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு. எங்க பேரண்ட்ஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை வந்து அலோவ் பண்ணுவாங்க, அதே மாதிரி இப்போ அவங்க கிளப்புக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆத்தரை வந்து உள்ள கூட்டிட்டு போவாங்க. அப்போ ஆத்தர் வந்து அந்த கார்டன்ல இருக்கிற ஒரு ஸ்டோன் பெஞ்ச்ல உட்காந்துருப்பாங்க. ஆத்தர் வந்து உள்ள போகும்போது பார்த்தோம்னா கேட் வெளியே போக மாட்டாங்க, அந்த செவுரேறி குதிச்சு போவாங்க. ஓகேங்களா? ஸோ செவுரேறி குதிச்சு போகும்போது அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு போற மாதிரி இருக்கும், லைக் மூச்சு வாங்கும். ஸோ ஏஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஃபீல் லைட்டாக வரும் ஆத்தருக்கு, ஃபர்ஸ்ட் மாதிரி நம்ம லைஃப் இல்லை அப்படின்னு. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா அவங்களுக்குள்ள சும்மா டாக்ஸ் நடக்குது. அந்த பொண்ணு வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அந்த மாதிரி கேட்கும்போது, இந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, ஸோ அந்த ட்ரீ வந்து எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட், லைக் அங்கே தான் நான் வந்து சின்ன சின்ன திங்ஸ்லாம் நான் கொண்டு போய் வச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போவும் அது அங்கே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இருக்கும், ஏன்னா நான் போகும்போது அவசரத்தில் நான் அப்படியே போயிட்டேன். ஸோ 25 வருஷமா அது அங்கே தான் இருக்கு, யாரும் எடுக்கலைன்னா இப்போவும் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எடுத்து பார்க்கலையா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு போய் இல்லை உங்களால் ஏற முடியலன்னா நானே ட்ரீ அந்த மரத்து மேலே ஏறி அந்த இதை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லும். ஸோ உள்ள வந்து கொஞ்சம் எடுத்துட்டு வரோம். அதில் வந்து அந்த அயன் கிராஸ், இது வந்து ஒரு ஜெர்மன் சோல்ஜருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெடல். அது வந்து இவங்களோட கிராண்ட் ஃபாதரோடது. அதை எடுத்து அங்கே ஒழிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அதை எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணு வந்து காட்டும், இதுதான் நீங்க சொன்னதா அப்படின்னு. ஆமா அப்படின்னு சொல்லும்போது, ஓகே இதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் எதுக்கு வந்தேனே தெரியல, இங்க வரணும்னு தோணுச்சு, சரி இந்த மெடலை நீயே வச்சுக்கோன்னு சொல்லும்போது, இல்லை இது உங்களுது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ தான் இவ்வளோ நாளுக்கு அப்புறமா போய் அதை எடுத்துக்கிட்ட, ஸோ அந்த மெடலை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ரிட்டர்ன் போகும்போது ஆத்தருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், லைக் ஸ்பீடா நடந்து போயிட்டே பழசை யோசிச்சு பார்த்துட்டு என்ன சொல்லலாம், ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி, அவங்களோட யூத்தை வந்து மிஸ் பண்ற மாதிரியான ஒரு தீம்ல இந்த ஸ்டோரி வந்து முடிப்பாங்க. லைக் சின்ன வயசுல நம்ம இங்க இதெல்லாம் பண்ணோம், இப்ப எதுவுமே நம்மளால பண்ண முடியல, ஸோ அந்த டைமை நான் மிஸ் பண்றேன், அந்த மாதிரியான தீமோட முடியும். ஓகேங்களா? இவ்வளவுதான் இதோட ஸ்டோரி. ஓகேங்களா? இதுல வந்து நான் இம்பார்ட்டண்டா இருக்கிறத ஹைலைட் பண்ணியிருக்கேன், அது என்னன்னு மட்டும் நான் உங்களுக்கு இப்ப லைனா சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஆத்தர் வந்து பார்த்தோம்னா ரோட் கிட்ட நின்று அந்த வீட்டோட கார்டன் வாலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அந்த வீடு பார்த்தீங்கன்னா கிரானைட்னால கட்டப்பட்ட ஒரு வீடா இருக்கும் அங்கங்க. ஓகேங்களா? அதுல புது எக்ஸ்டென்ஷனா அவுட் ஹவுஸும் இருக்கு, ஒரு பழைய வீட்டுல அவுட் ஹவுஸும் இருக்கு. அவங்க கிராண்ட் மதர் சொல்றது வந்து ஞாபகம் வருது, எந்த வீட்டுல வந்து ட்ரீஸ் இருக்கோ அங்க வந்து பிளெஸிங்ஸ் ஆஃப் ரெஸ்ட் இருக்கும், ஐ மீன் பிளெஸிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்டெக்ட்ல சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அங்க இருக்கிற ட்ரீஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆத்தர் நினைப்பாங்க, ஓகே பிளெஸிங்ஸ் வந்து இப்போ இருக்கிற ஓனர்களுக்கும் இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நின்றுருப்பாங்க. அப்போ அங்க நிக்கிற இடத்துல தான் டர்ன் ஸ்டைல் இருந்திருக்கும். டர்ன் ஸ்டைல்னா ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கதவு மாதிரியான ஒரு திங். ஓகேங்களா? இருந்திருக்கும். அதுல இருந்து ஆடிக்கிட்டே இருந்திருப்பாங்க முன்னாடி பின்னாடி. ஸோ அதெல்லாம் இப்போ இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு இருப்பாரு. அடுத்து ஹாலி ஹாக்ஸ், இது வந்து ஒரு செடி, யுரேஷியன் செடி, யுரேஷியன் கிளைம்பர், லைக் கோடி மாதிரி வளரும் இல்லைங்களா? ஸோ அது ஃபுல்லா வளர்ந்துருக்கு செடி அந்த வாலை சுத்தி. அப்பதான் ஒரு சவுண்டு கேட்குது, வாட் ஆர் யூ லுக்கிங் அட் அப்படின்னு. அதை கேட்டதுதான் அந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு வந்து இது மாதிரி ஃபர்ஸ்ட் கேட்குது,
நீங்க யாரு வீடு வாங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் இங்க போகுது. ஓகேங்களா? ஹீ இஸ் ஒன்லி அ கர்னல் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். ஒன்லி அ கர்னல் அப்படின்னா ஆத்தருக்கு வந்து இதா தெரியும், என்ன ஒன்லி அப்படிங்கிற மாதிரி சொல்றேன்னு. ஆமா, இப்ப அவர் வந்து பிரிகேடரா இருக்கணும், ஆனா கர்னலா தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். அது ஃபன். அந்த ஆத்தர் சிரிச்சதுக்கு இது ஒன்றும் ஃபன்னி இல்லை, எங்க அம்மாவும் சொன்னாங்க எங்க அப்பா இந்நாத்திக்கு பிரிகேடரா இருக்கணும் அப்படின்னு. ஆத்தருக்கு டிப் ஆஃப் தி டங் வைக்கும். அதனாலதான் அவங்க அப்பா வந்து இன்னும் பிரிகேடர் ஆகாம கர்னலாவே இருக்காரு போல அப்படின்னு. பட் அஃபெண்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம இருப்பாரு. அதுக்கப்புறமா இதை நீங்க வாங்குறீங்களா அப்படின்னு மறுபடியும் அந்த பொண்ணு கேட்கும். இல்ல அப்படின்னு ஆத்தர் சொல்லிடுவாங்க. வாங்கலைன்னா அப்புறம் எதுக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கும் போதுதான் ஆத்தர் வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி எங்க கிராண்ட் மதர் இறந்ததுக்கு அப்புறம் 25 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்க வந்து இந்த வீட்டை வித்துட்டு நாங்க போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நீங்க இது திருப்பி வந்து வாங்குறதுக்கு உங்களுக்கு தோணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்ல உங்ககிட்ட காசு இல்லையா இந்த மாதிரி அந்த பொண்ணு கேட்கும். இல்ல, நான் அதை மறுபடியும் வாங்குற எண்ணத்துல வரல, சும்மா பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எத்தனை நாளா இருக்கேன்னு கேட்கும்போது, நான் வந்து 3 இயர்ஸா இங்க இருக்கேன்னு சொல்லும். அதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ள வாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னால கேட்கும்போது, இல்ல கிளப்புக்கு போயிருக்காங்கன்னு சொல்லும். ஸோ உங்க ஏஜ் என்னன்னு அந்த பொண்ணு கேட்கும். அதுக்கு ஆத்தர் வந்துட்டு நான் ஜஸ்ட் மிடில் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பட் ஃபீலிங் யங் டுடே அதை ப்ரூவ் பண்ணாதான் அந்த வால் மேலே ஏறி உள்ள போவாங்க, கேட் வழியா போகாம. ஆனா அதுல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி தான் ஹெல்ப்போட தான் கீழே இறங்கி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மிடில் ஏஜ்டு மேன் ஆன் தி ஃப்ளையிங் ட்ரபீஸ், அது இந்த சர்க்கஸ்ல பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுதான் அந்த ஃப்ளையிங் ட்ரபீஸ். ஸோ ஆத்தர் வந்து ஆத்தர்கிட்டயே மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க, என்னன்னா இது சர்க்கஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு என் நிலைமை அப்படின்னு. ஸோ அந்த பொண்ணு வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இறக்கி விடுது. இறக்கி ஃப்ளவர் பெட் பூச்செடிங்க இருந்த இடத்துல இறங்குறாங்க. ஒரு ஸ்டோன் பெஞ்ச்ல போய் உட்காராங்க. எதுக்கு கீழேனா மேங்கோ ட்ரீக்கு கீழே இருக்கு. அங்கதான் அவங்க கிராண்ட் மதர், அவங்க பாட்டியும் அங்கதான் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கார்டன் மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கேயே நம்ம உட்காரலாம், நான் உள்ள வரல அப்படின்னு உள்ள வரலன்னு ஆத்தர் சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஸ்டோன் பெஞ்ச்லயே அந்த பொண்ணு பக்கத்துலயே உட்காந்துரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பாங்க. ஆத்தர் வந்து கண்ண மூடி பழசெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப ஆத்தருக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும்னா, பியானோவோட மியூசிக் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் கிராண்ட் ஃபாதரோட கிளாக் அந்த சவுண்டு ஞாபகம் வரும். அதுக்கப்புறமா பட்ஜெட் கீர்ஸ், பட் இது எனக்கு ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக தெரியல, லைக் பட்ஜெட் கீர்ஸ் அப்படின்னு இது வந்து சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு பேர்டு. ஸோ இதோட சவுண்டு வந்து கேட்குது. அதே மாதிரி கிராண்ட் ஃபாதரோட தாத்தாவோட பழைய காரோட சத்தம் இதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ ஐ யூஸ் டு கிளைம் தி ஜாக் ஃப்ரூட் ட்ரீ அப்படின்னு கண்ணை திறந்துட்டு சொல்றாங்க. லைக் இத்தனை கண்ணை மூடி பழசெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆத்தர். அதுக்கப்புறம் கண்ணை திறந்து இந்த மாதிரி ஜாக் ஃப்ரூட் ட்ரீல நான் அடிக்கடி ஏற்பேன் அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க மறுபடியும் ஏற போவீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். எங்க அம்மா அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இந்த வாழை ஏறி குதிச்சதுக்கு அப்புறமா இந்த மரத்துல என்னால ஏற முடியும்னு எனக்கு தெரியாது, முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னோட ஃபேவரட் பிளேஸ், அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுல வந்து ஹாலோ ஏரியா இருக்கும், லைக் ஒரு எம்டி ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளதான் நான் வந்து நிறைய வச்சுட்டு இருப்பேன். லைக் மை ட்ரெஷர்ஸ்னா சின்ன வயசுல நம்ம ஒவ்வொன்றா சேர்த்திப்போம் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஷர்ஸ் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். அதுக்கு ஆத்தர் வந்து மார்பிள்ஸ், அதுக்கப்புறமா புக்கு, அதுக்கப்புறமா பழைய காயின்ஸு, அது மாதிரி நிறைய வச்சிருப்பேன். ஐ வாஸ் அ பிட் ஆஃப் அ க்ரோ அப்படின்னா இந்த சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் அது அதுக்கு மீனிங் இருக்கா இல்லையான்னு அதை கலெக்ட் பண்றவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஹேவியர். ஸோ எது எனக்கு பிடிச்சிருக்கு எதுனாலுமே நான் எடுத்துட்டு வந்து வச்சுப்பேன். அதுல வந்து என் கிராண்ட் ஃபாதரோட அயன் கிராஸ் இருக்கு. ஆனா எக்ஸாக்டா எங்க கிராண்ட் ஃபாதரோடது இல்லை, ஏன்னா என்னோட கிராண்ட் ஃபாதர் வந்து பிரிட்டிஷு. அயன் கிராஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சோல்ஜருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு மாதிரியானது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ பிரான்ஸ் கூட எதிர்த்து சண்டை போடும்போது ஜெர்மன் கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்சது, ஜெர்மன் சோல்ஜர் கிட்ட இருந்து கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை நீங்க இன்னும் வச்சிருக்கீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்ப இன்னும் அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீல தான் இருக்கா அப்படிங்கும்போது, ஆமா நான் ரொம்ப அவசரமா கிளம்பிட்டு இருந்தனால அதை நான் எடுக்கல அப்படின்னு சொல்லும்போது,
25 இயர்ஸ் ஆச்சு, அது இன்னும் அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் என்னால் மரமும் ஏற முடியாதுன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேவ் ஃபவுண்ட் இட் அப்படின்னா அந்த பொண்ணு கத்திக்கிட்டே ஓடி வருது. ஸோ கையில வந்து ஒரு ரஸ்டி ஓல்டு மெடல், ரஸ்டெல்லாம் ஃபார்ம் ஆன ஒரு மெடலை வந்து அந்த பொண்ணு வந்து காட்டுது. இதுவான்னு கேட்கும்போது ஆமா இதுதான் சொல்லும்போது இதுக்கு தான் நீங்க வந்தீங்களா, இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். யூ மே பி ரைட், ஆனா எனக்கே தெரியல நான் ஏன் வந்தேன்னு. இந்த கிராஸை நீயே வச்சுக்கோ, ஏன்னா நீ தானே இதை கண்டுபிடிச்ச அப்படின்னு ஆத்தர் சொல்லுவாங்க. இல்ல நீங்க வச்சுக்கோங்க இது உங்களுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். இல்ல இந்த இத இந்த மெடல் இந்த மரத்திலேயே தான் வந்திருக்கும். ஸோ 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நீ எடுத்திருக்கே, ஸோ நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது பட் இஃப் யூ ஹேடிங் கம் பேக் அகெயின் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லும். அதாவது நீங்க வரலன்னா இது இங்கே தானே இருந்திருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். அதுக்கு ஆத்தர் சொல்லுவாங்க ஆன் ரைட் டே அட் ரைட் டைம் அண்ட் வித் தி ரைட் பர்சன் அப்படின்னு ஆத்தர் சொல்லுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் கரெக்டான டைம்ல தான் நான் வந்திருக்கேன், இது உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அந்த மெடல் எடுத்து அந்த பொண்ணு கையில வச்சுட்டு நான் வந்து இதுக்காக வரல, நான் என்னோட யூத்துக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு அது புரியல என்னன்னு. அப்புறம் கேட் வேக்கு கூட வந்துட்டு அதுக்கப்புறமா ரோட்டுக்கு ரோடு வைக்க வந்துட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு போறாங்க. போகும்போது தான் ஆத்தருக்கு வந்து லைட்டா ரொம்ப ஹார்ட் வெயிட்டா ஃபீல் ஆகுது. ஏன்னா அவரோட யூத்தை வந்து ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி, இனிமேல் ட்ரீஸ் எல்லாம் கிளைம் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து வருது. ஏன்னா வந்து பார்க்கும்போது ஆத்தர் வந்து அந்த வாலை டக்குனு ஏறி குதிக்க ட்ரை பண்ணுவாரு. பிகாஸ் அந்த வீட்டை பார்த்தோன்னே அந்த பழைய மாதிரியே பிஹேவ் பண்ணணும், நம்ம இன்னும் அப்படிதான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும். பட் அதெல்லாம் பாஸ்ட், இனிமே அதை வந்து நினைச்சுதான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஹெவியான ஃபீலிங்கோட ஆத்தர் வந்து போவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆத்தர் வந்து யாருன்னா ரஸ்கின் பாண்டு. டேட் ஆஃப் பர்த் இயர் பார்த்தோம்னா 1934. ஸோ இந்தியன் ஆத்தர் வித் பிரிட்டிஷ் டிசென்ட். ஓகேங்களா? சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சரில் ரொம்பவே ஃபேமஸ். 1992 வந்து சாகித்ய அகாடமி வந்து வாங்கியிருப்பாங்க. எதுக்குன்னா ஆர் ட்ரீஸ் ஸ்டில் க்ரோயிங் டெஹ்ரா, இதுக்காக வாங்கியிருப்பாங்க. 1999 பத்மஸ்ரீ அவார்ட் வாங்கியிருப்பாங்க. பத்மபூஷன் இன் 2014. ஸோ பத்மஸ்ரீ, பத்மபூஷன், சாகித்ய அகாடமி இந்த மூணுமே வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ப்ளூ அம்ப்ரெல்லா அப்படிங்கிற ஒரு நாவல் வந்து படமா எடுத்திருப்பாங்க. அந்த படத்துக்கு நேஷனல் ஃபிலிம் அவார்டும் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த கதை. இதுல பெருசா ஒன்றும் இல்லை, அந்த அந்த பழசை நினைச்சு பார்க்குற ஒரு ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு ஸ்டோரி, அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ப்ரோஸ் பார்க்கலாம். 17 ஆரஞ்சஸ். இது என்ன ஸ்டோரி அப்படின்னா, நம்ம தப்பு பண்ணா அதுக்கு வந்து என்னைக்கா இருந்தாலும் ஒன்றா ரிக்ரெட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஸ்டோரி. ஓகேங்களா? இது எழுதுனது யாருன்னா பில் நாக்டன். இதோட சினாப்சிஸ் மாதிரி ஒரு சம்மரி மாதிரி சொல்லணும்னா, ஆத்தர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃப்ரெண்டு, ஆத்தருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த டாக்ஸ்ல இருக்கிற பொருளெல்லாம் திருடிட்டு போவாங்க. லைக் டாக்ஸ்னா இந்த கூட்ஸ் எல்லாம் வந்துட்டு போகும் இல்லைங்களா? ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் அந்த ஒர்க் பண்றவங்க. ஸோ அங்கே வந்து ஏதாச்சும் திங்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து எடுத்துட்டு போவாங்க. ஆத்தர் பார்த்தோம் அப்படின்னா வாண்டடா பிளான் பண்ணி எதையும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஆனா கீழே கிடக்கிறது இல்லை யாராச்சும் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எடுத்துட்டு போகிற ஒரு டைப். ஓகேங்களா? அப்போ ஒரு நாள் வந்து ஒரு போலீஸ், ஓகேங்களா, போலீஸ் வந்து கையும் களவுமா பிடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஆத்தரோட ஆப்ரான் வந்து கிழிஞ்சிருக்கும். ஸோ தட் அந்த 17 ஆரஞ்சஸ் எடுத்து வச்சது தெரிஞ்சுக்கும். ஸோ அந்த போலீஸ் பார்த்தோம்னா அவங்கள கூட்டிட்டு போய் கேபின்ல வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு சொல்லு எதுக்கு திருடுன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆத்தர் வந்து எதுவுமே சொல்லாம அமைதியா இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் ஐ விட்னஸ்க்கு நான் இன்னொரு போலீஸை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வெளியே போயிடுவாங்க. ஆத்தருக்கு என்ன பண்றீங்கன்னே தெரியாது. நிறைய திங்ஸ் மைண்ட்ல போயிட்டு இருக்கோம். அப்போ லாஸ்டா ஹோப் விட்டுருவார். ஓகே இனி என்ன ஆக போதோ, என்ன பண்றதுன்னே தெரியல, அந்த மாதிரி ஹோப்பை விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா மைண்ட் வைஸ் வரும், இல்ல நீ வந்து அந்த ஆரஞ்சு எல்லாம் எடுத்து சாப்பிட்ரு அப்படின்னு. 17 ஆரஞ்சஸ் யூமா அப்படிங்கிற மாதிரி ஆத்தருக்கு தோணும். ஆமா சாப்பிடு, அப்பதான் எவிடன்ஸ் இல்லைன்னா உன்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் வந்து சொல்லும். அதனால ஆத்தரும் அவசர அவசரமா அந்த 17 ஆரஞ்சஸையும் சாப்பிடுவாங்க. லாஸ்ட்ல அந்த போலீஸ் ஆஃபீஸர் கூட இன்னொரு போலீஸையும் கூட்டிட்டு வரும்போது அந்த டேபிள் எதுவுமே இருக்காது. அந்த ஆத்தர் மட்டும்தான் இருப்பாங்க, அங்க ஆரஞ்சஸே இருக்காது.
ஸோ எவிடன்ஸ் இல்லாதனால வெளியே விட்டுருவாங்க. ஆனா இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா ஆத்தருக்கு வந்து ஆரஞ்சுனாவே சுத்தமா பிடிக்காத மாதிரி ஆயிரும். இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கும் போதே சொல்லுவாங்க ஆரஞ்சுனா அந்த ஆத்தருக்கு ரொம்பவே பிடிக்கும்னு. ஆனா ஸ்டோரி எண்ட் ஆகும்போது ஆத்தருக்கு அந்த வெறுப்பே வந்துடும், எனக்கு ஆரஞ்சே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதுல நடக்கிற அந்த சின்ன சின்ன மைன்யூட் டீடைல்ஸோட தான் இந்த ப்ரோஸ் இருக்கும். இதுதான் ஒரு சம்மரி மாதிரி இந்த ஸ்டோரிக்கு. ஓகேங்களா? ஸோ ஆரஞ்சுனா எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்றாரு. ஒரு நாள் நான் வந்து 17 ஆரஞ்சஸை என் பாக்கெட்ல வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா நான் ஒரு ஆரஞ்சு கூட சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னு நான் ஸ்டோரி சொல்றேன். இப்படிதான் இந்த ப்ரோஸ் ஆரம்பிக்குது. ஐ வாஸ் டிரைவிங் அ லிட்டில் போனி கார்ட். போனினா குதிரை வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். ஃபார் தி ஸ்விஃப்ட் டெலிவரி கம்பெனி. ஐ ஆஃபன் வென் இன் அவுட் ஆஃப் தி டாக்ஸ். டாக்ஸ்னா அந்த ஷிப்பிங் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ டாக்ஸ்குள்ளேயும் வெளியே நான் போயிட்டு வருவேன். ஏன்னா இந்த திங்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ற ஜாப் தான் நம்ம ஆத்தர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து தீஃப் இல்லை, ஆனா டாக்ஸை விட்டு வரும்போது எப்பவுமே ஏப்ரான்ல ஏதாச்சும் ஒன்று நான் எடுத்துட்டு வருவேன். என்னோட ஏப்ரான் வந்து ரொம்ப பெருசா இருக்கும், அதை நான் எனக்கு நானே பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லுவாங்க. ஏதாச்சும் பனானா போட் வருது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பனானா கொடுப்பாங்க. அந்த போட்ல இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பனானாஸ் கொடுப்பாங்க. நான் அதை எடுத்துட்டு வந்து என் ஆப்ரான் கடியில வச்சுப்பேன். அன்னைக்கு ஃபுல்லா நான் வந்து பனானாஸ் தான் சாப்பிட்டு இருப்பேன். ஆனா எனக்கு ஆரஞ்சு தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐ ஒன்லி டுக் திங்ஸ் வென் ஐ ஃபவுண்ட் இம். ஸோ எனக்கு அது கண்ணில் படும்போது தான் எடுப்பனே தவிர நான் மற்றவங்கள மாதிரி பிளான் பண்ற திருட கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. கிளெம் ஜோன்ஸ் இதுதான் அவங்களோட ஃப்ரெண்டு. இவர் வந்து யாருன்னா கேர்ஃபுல் பிளானர், அந்த பிளான் பண்ணி திருடுற ஒரு டைப்பு. ஸோ என் ஃப்ரெண்டை பற்றி ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் வந்து கிளெம் டாக்ஸ்லேருந்து வெளியே வரும்போது ஒரு பாக்ஸோட வருவாங்க. ஸோ இதில் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு போலீஸ் கேட்பாங்க. போலீஸோட நேம் என்னன்னா பாங்கோ. ஓகேங்களா? ஏ கேட், இதில் பூனை இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்லுவாங்க. பாக்ஸை மட்டும் ஓப்பன் பண்ண சொல்லாதீங்க, ஏன்னா அந்த கேட் ஓடி போயிடும் அப்படின்னு கிளெம் சொல்லுவாங்க. கேட்டா? இல்லை நான் நம்ப மாட்டேன், நீ பாக்ஸ் ஓப்பன் பண்ணு அப்படின்னு பாங்கோ சொல்லுவான். இல்லை கேட் ஓடி போயிடும் அப்படின்னு மறுபடியும் அந்த கிளைம் சொல்லும்போது போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு இதில் கேட்டும் இல்லை ஒன்றும் இல்லை ஓப்பன் பண்ணு அப்படின்னு கத்தும்போது கிளைம் கிளைம் வந்து ஓப்பன் பண்ணுவான். ஓப்பன் பண்ணோன்னே அந்த ஷிப்போட கேட் இருக்கும், அது மறுபடியும் உள்ள ஓடி போயிடும். ஸோ கிளைம் வந்து அந்த பூனையை பிடிக்கிறதுக்கு வேகமாக கத்திக்கிட்டே ஓடுவான். கோவத்தில் கத்திக்கிட்டே ஓடுவான். நான் சொன்னேன்ல இங்கே பாரு இப்போ நான் போய் பிடிக்கணும் அப்படிங்கிறது. ஷிப் கேட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த ஷிப்பில் இருக்கிற அந்த மைஸ் அண்ட் ரேட்ஸ், அந்த ராடன்ஸ் வந்து அந்த ரோப் எல்லாம் கடிச்சு குறையக்கூடாது, ஏன்னா அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஷிப்ல. ஸோ அதுக்கு வேண்டி கூடவே ஒரு கேட்டை வச்சிருப்பாங்க இந்த ரோடன் கண்ட்ரோலுக்காக. ஓகேங்களா? ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கிளெம் வந்து அதே பாக்ஸோட திருப்பி வராங்க. அது நல்லா டைட்டா பிடிச்சிட்டு வராங்க. பாங்கோ வந்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். லைக் போனையா, அது ஓடிடுச்சு, நீ போய் இப்போ இன்னொரு வேலை பார்த்துட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி சர்காஸ்டிக்கா. கிளெம் வந்து அப்படியே கோவமா பார்த்துட்டு வர மாதிரி வந்து அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே. அப்போ ஓப்பன் பண்ணி காட்டும் போது தான் தெரியுது அதுல சீஸ் தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரேட்டை காட்டினனால செகண்ட் டைம் பாங்க ஓப்பன் பண்ண சொல்லலை. அதுல அது வழியா கிளெம் வந்து சீஸ் எடுத்துட்டு வந்திருக்கான். ஸோ ஹீஸ் அ பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்றான் அப்படின்னு சொல்றதுக்கான எக்ஸாம்பிளா ஆத்தர் வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா நான் அந்த மாதிரி லக்கி கிடையாது. நான் வந்து கையங்களவுமா மாட்டிக்கிட்டேன், கெட் ஹேண்டடா மாட்டிக்கிட்டேன். ஏன்னா என்னோட ஆப்ரான் ஸ்ட்ரிங் வந்து உடஞ்சிருச்சு, பிஞ்சிருச்சு. ஸோ என்னோட பேக்கெட்ல ட்ரௌசர் பாக்கெட்ஸ்ல வச்சிருந்தது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வெயிட் அ மினிட் அப்படின்னு பாங்கோ கூப்பிட்டு இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்துல இருக்க கேபினுக்கு கூட்டிட்டு போய் வைக்கிறாங்க. அப்போ அந்த 17 ஆரஞ்சஸையும் எடுத்து டேபிள் மேல வைக்கிறாங்க. ஸோ டாக்ஸ்ல இருந்து நிறைய பேர் திருடிட்டு போயிட்டு இருக்கீங்க, நீ வந்து ஆரஞ்சஸை திருடிட்டு அப்படியே போகலான்னு நினைச்சியா, நீ இதை பத்தி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு பாங்கோ கேட்கும்போது நம்ம ஆத்தர் வந்து எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ரொம்ப பயமா இருக்கும், ஆனா அமைதியாகவும் இருப்பாரு. ஏன்னா நம்ம ஆத்தர் வந்து நிறைய டிடெக்டிவ் ஸ்டோரி எல்லாம் படிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பேசினாலும் அது நம்மளுக்கு எதிரான எவிடன்ஸ் ஆயிரும், ஸோ பேசவே கூடாது அப்படிங்கிற ஒரு லெசன் மட்டும் அந்த ஸ்டோரிஸ்ல இருந்து கத்துக்கிட்டதா ஆத்தர் வந்து சொல்றாங்க. ஸோ நீ எதுவுமே சொல்ல மாட்டியா, நான் போய் வேற போலீஸை கூட்டிட்டு வரேன், இதை நான் கோர்ட் வைக்க எடுத்துட்டு போவேன் அப்படின்னு பாங்கோ சொல்றான். பாங்கோ போனதுக்கு அப்புறமா ஆத்தருக்கு ரொம்பவே பயமா இருக்கு, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு. எனக்கு வேலையும் போயிடும், நான் ஜெயிலுக்கும் போயிடுவேன், எங்க அப்பா என்ன நினைப்பாரு, என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் போயிட்டு இருக்கு. அடுத்து இனி என்ன யோசிச்சு என்ன அப்படிங்கிற மாதிரி தாட் வந்துடும். அதுக்கப்புறமா தான்
மைண்ட் வைஸ் வந்து சொல்லும் இது மாதிரி நீ வந்து அதை எடுத்து சாப்பிடு, ஆரஞ்சஸை வந்து எடுத்து சாப்பிடு, ஈட் தி எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லும். இதை சாப்பிட்றதா அப்படின்னா ஆத்தர் மறுபடியும் ஆத்தர்கிட்டயே பேசிப்பாங்க. ஆமான்னு அந்த ஹெட்ல மைண்ட் வைஸ் வந்து சொல்லும், ஆமா நீ சாப்பிடணும், சீக்கிரமா சாப்பிடு, எவிடன்ஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு. ஸோ கொஞ்ச நேரம் யோசிச்சு ஹாஃப் அ செகண்ட் யோசிச்சுட்டு ஆத்தர் வந்து ஒரு ஆரஞ்சு எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா ஒன்லி த பிப்ஸ் வேர் லெஃப்ட். பிப்ஸ்னா அந்த அந்த ஃபைபர் மே ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதுதான். யூ ஹாவ் டு ஸ்வாலோ தி பிப்ஸ் டூ. ஸோ நீ அதையும் சேர்த்து முழுங்கணும் அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்லும். அது மட்டும் இல்லை, அதோட சேர்த்து நீ அந்த பீலையும் சாப்பிடணும், நீ எல்லா எவிடன்ஸையுமே முழுசாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்தரும் சாப்பிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா நீ இப்படியே சாப்பிட்டு இருக்காத, லைக் டோன்ட் ஈட் இட், மென்னு சாப்பிட்டு இருக்காத, சீக்கிரமா முழுங்கு அப்படின்னா மைண்ட் வாய்ஸ் வந்து சொல்லும். ஸோ ஆத்தர் கிட்ட இருக்க ஒரு சின்ன நைஃப் பாக்கெட்ல இருந்து இருக்கும், அதை எடுத்து பெரிய பெரிய சங்ஸா ஆரஞ்சா கட் பண்ணி அப்படியே முழுங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா இன்னும் 3 ஆரஞ்சு பேலன்ஸ் இருக்கும்போது வெளியே போலீஸோட சவுண்டு கேட்குது. ஆனா ஆத்தருக்கு வந்து ஃபுல்லா இருக்கு, வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. மைண்ட் வாய்ஸ் வந்து சொல்லுது சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு. ஸோ ஆத்தர் வாஸ் லக்கி. வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் வேற ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெளியே போயிருப்பாங்க. அப்போ மிச்சம் இருக்கிறதையுமே சீக்கிரமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாமே சாப்பிட்டு இருக்கும் போது செகண்ட் ஒன் ஃபினிஷ் பண்ணும்போது டோர் ஓப்பன் பண்ற சத்தம் கேட்குது. ஸோ அவசரமா மிச்சிருந்த லாஸ்ட் பீஸையுமே ஆத்தர் வந்து முழுங்குறாங்க பெருசு பெருசா. அப்புறம் பாங்கோ வந்து சொல்றாங்க திஸ் இஸ் தி த்ரீஃப், இவன் தான் திருடன் அப்படின்னு கத்தும்போது இவன் பாக்கெட் ஃபுல்லா ஆரஞ்சு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க போலீஸ். சொல்லிட்டு டேபிள் பார்க்கும்போது போலீஸ்க்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு, ஏன்னா அங்கதான் ஆரஞ்சு வச்சுட்டு போனோம், ஆனா இங்க பார்த்தா எதுவுமே இல்லையே அப்படின்னு. ஸோ ஆரஞ்சு எங்க அப்படின்னு கேட்பாங்க. வந்த இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரும் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கும் ஸ்மெல் வருது, ஆரஞ்சோட ஸ்மெல் அப்படின்னு. ஸோ நான் ஆத்தர் வந்து எதுவுமே சொல்ல. பாங்கோ எல்லா பக்கமும் சுத்தி பார்த்துட்டு பாக்கெட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பாங்கோக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு என்ன நடந்திருக்கு, எல்லாத்தையும் எடுத்து இந்த ஆத்தர் சாப்பிட்டாங்க அப்படின்னு. ஸோ 17 ஆரஞ்சஸா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆத்தர் எதுவுமே சொல்லலை, இதை நீ எப்படி சாப்பிட்ட எதுக்குமே பதில் சொல்லலை. ஸோ பாங்கோக்கு ரொம்ப கோவம் வந்து போகிறதுக்கு அலோவ் பண்ணியாச்சு, சரி நீ போய்க்கோ அப்படின்னு. ஸோ இதை பற்றி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது கிளெம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாங்கோ லாக்ட் யூ இன் தட் கேபின் ஃபார் half an hour. ஸோ ஆத்தர் அங்கே எவ்வளோ நேரம் இருந்திருக்காங்க, half an hour இருந்திருக்காங்க. அந்த போலீஸ்க்கு அந்த ரைட் இல்லை அப்படிங்கிற மாதிரி கிளைம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஆத்தர் என்ன நினைப்பாங்கன்னா கரெக்டு, அவங்களுக்கு அந்த ரைட் இல்லை, ஆனால் அப்போ எனக்கு அதை பற்றி யோசிக்க டைம் இல்லை, அவ்வளோ 17 ஆரஞ்சஸையும் நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன், பீல் பிப்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக சாப்பிட்டேன், எனக்கு சுத்தமாக நல்லாவே இல்லை, கொஞ்சம் வெரி சிக்னா அது ஒரு மாதிரி அன்ஈஸியான ஒரு ஃபீலிங் இருந்துக்கு நிறைய சாப்பிட்டு இந்த பீல் இது மாதிரி திங்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம்னா. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஆரஞ்சே சாப்பிட்றத நிறுத்திட்டேன் அப்படின்னு ஆத்தர் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ஆரஞ்சை நியூ இயர்க்கு கிஃப்டா தர கல்ச்சர் பார்த்தோம் அப்படின்னா சைனீஸ்ல இருந்து இருக்கு. இது எதோட சிம்பிள்னா ஃப்ரெண்ட்ஷிப்போட சிம்பிள். ஓகேங்களா. ஸோ இந்த ஆத்தரோட நேம் என்னன்னா வில்லியம் ஜான் பிரான்சிஸ் நாக்டன், பில் நாக்டன் அப்படின்னு சொல்றாங்க. ஐரிஷ் பிரான் பிரிட்டிஷ் பிளே ரைட்டர். ஸோ இவங்க அதிகமா இந்த நாடகம் எழுதுற ஆத்தர் வந்து ரைட்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வீவர், கோல் பேக்கர், லாரி டிரைவர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் ஆத்தரா ரைட்டிங் அந்த ஃபீல்டுக்கு வந்திருப்பாங்க. அதனாலதான் ஆத்தரோட தீமே எல்லாமே ஒர்க்கிங் கிளாஸ் சொசைட்டியை பத்தி இருக்கும். அதே மாதிரி நிறைய நாவல் எழுதியிருப்பாங்க. அதில் ஃபேமஸ் எதுன்னு பார்த்தா ஆல்ஃபி அப்படிங்கிற ஒரு பிளேனா நாடகம். ஸோ ஆல்ஃபி அப்படிங்கிறது. அடுத்தது 1977 மை பால்ஸ் பேட்கர் அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க. அது வந்து ஆத்தரோட சைல்ட்ஹுட் மெமரிஸ். ஓகேங்களா. 1920s ஆத்தருக்கு எப்படி இருந்துச்சோ சைல்ட்ஹுட் அதை பற்றி எழுதின புக் தான் மை பால் ஸ்பேஜர். ஓகேங்களா. ஸோ இதோட 17 ஆரஞ்சு இந்த லெசனும் ஓவர். ஓகேங்களா. இந்த வீடியோவில் நம்ம 2 ப்ரோஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது 2 சின்னதாக இருக்கு, பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு இதில் எதுவும் இல்லாதனால நான் கிளப் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இனிமேல் ப்ரோஸ் எல்லாம் சின்னதாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கிளப் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி போயமும் கிளப் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு சீக்கிரமாக சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹைலைட்டட் பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டெலகிராமில் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.